ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் உங்களுக்காக வேண்டி வால்பாறை போகிறோம். வால்பாறை ஒரு குட்டி ஷார்ட் ட்ரிப் போகிறோம். வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். மற்ற வால்பாறை வீடியோவை விட இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்க. இப்போ தான் மார்னிங் நான் ட்ரிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திண்டுக்கல், உடம்புலப்பேட்டை, அதுலேருந்து ஷார்ட்டில் போயிட்டு நேராக ஆலியா டேம் போயிடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே மேலே வால்பாறை ஏற வேண்டிதான். வாங்க, எங்களோட வாங்க, ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். இப்போ நாங்கள் உடம்புலப்பேட்டையிலேருந்து பொள்ளாச்சி போகாமல் ஆலியாருக்கு ஒரு குறுக்கு வழி இருக்குது, அதில் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய விண்டு மில்லில் பார்க்கலாம். இதில் கரண்ட் எடுத்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நிறைய விண்டு மில் இருக்கும் பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா சுற்றிலுமே விண்டு மில் தெரியும். அதனால் இங்கே கரண்ட்டு நிறைய எடுக்கிறாங்க, எடுத்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அது பாருங்க, தூரத்தில் தெரியுது பார்த்திங்களா மலை. இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. அதில் தான் அந்த வால்பாறை அந்த கார்னரில் இருக்கிற காய்காட்டுற பாருங்க தான் இருக்குது வால்பாறை. அங்கே தான் நம்ம போகிறோம். இங்கே ஏன் கரண்ட் எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஸ்பெஷல். இந்த ஏரியா இயற்கையிலேயே ஒரு சூப்பரான இடம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே தூரத்தில் தெரியுது பாலக்காடு ஏரியா. அதுக்கு பின்னாடி அரபிக்கடல் இருக்குது. அந்த அரபிக்கடல்லேருந்து சீசன் அப்போ வர்ற காற்று பாலக்காட்டு கனிவ வழியாக இந்த ஏரியாவுக்கு வர்றனால பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும், ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும், ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ அந்த காற்றை யூஸ் பண்ணி தான் இங்கே விண்டு மேலே யூஸ் பண்ணி கரண்ட் எடுக்கிறாங்க. அதுவும் ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ காற்று வரும். அதனால் இங்கே நிறைய விண்டு மேல் வச்சு அதன் மூலிமா கரண்ட் எடுத்து கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க. நிறையா இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா நின்று பொறுமையாக பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா டாலாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது உடலப்பட்ட பைபாஸ் ரோடு. இங்கேயும் பாருங்கள், ஏகப்பட்ட விண்டு மில் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் சுற்றுது, ஒரு சிலர் சர்வீசிங்கில் இருக்கும் போல் இருக்குது. இப்போ மெதுவாக தான் சுற்றுது. ஆனால் காற்று காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றும். பக்கத்தில் போய் நின்றிங்கன்னா சத்தம் பயங்கரமாக உசு உசு உசுன்னு பயங்கரமாக சத்தம் கேட்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஏரியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக நின்று நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ பெரிய விண்டு மில்லு பாருங்கள், எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள். ஆனால் இப்போ காற்று கம்மியாக இருக்குது. ஆடி மாதம் காற்றுல பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ தான் கரண்ட் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். எடுக்கிற கரண்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக கவர்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. இங்கே மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விண்டு மில் இருக்குது பாருங்கள். அந்த சைட்லாம் கூட இருக்குது. இப்போ நம்ம வால்பாறை போயிட்டுருக்கோம் பாருங்கள். ரெண்டு பக்கத்துலேயுமே தென்னை மரம் இருக்கும். பொள்ளாச்சிக்கு ஃபேமஸ் தேங்காய் தான். பொள்ளாச்சிக்கு தேங்காய்னு சொன்னாவே ஃபேமஸ் தான். பார்த்துட்டே பாருங்கள், ரெண்டு பக்கத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ தென்னை மரம் இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ சீசன், அதாவது ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, குல்மகர். இப்போ நிறைய இடத்துல பார்க்கலாம். இது வால்பாறை போகிற வழி ஃபுல்லாகவே ஆலியா டேம் வரைக்கும் இந்த ட்ரீயை பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பூ பாருங்கள், தரையிலெல்லாம் விழுந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். நீங்களும் வாங்க, எங்களோட என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க, நல்லாயிருக்கும். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம சுங்கம் நால் ரோட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள். நால் ரோடு சந்திக்கிற இடம். லெஃப்ட்டில் போனோம்னா வால்பாறை, ஸ்ட்ரைட்டாக போனால் ஆனாமலை, ரைட்டில் திரும்பினோம்னா பொள்ளாச்சி ரோடு. இதில் நம்ம இப்போ லெஃப்ட்டில் திரும்புகிறோம். லெஃப்ட்டில் திரும்பினா ஆலியார், அப்புறம் வால்பாறை. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதுதான். பாருங்கள், ரெண்டு சைடுமே தென்னை மரம் தான். எவ்வளோ டாலாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், ரெண்டு பக்கத்துலேயும் மரங்கள் பார்க்குறது ரொம்ப ரேர். இங்கே பாருங்கள், மரம் ரெண்டு சைட்லையும் வளர்ந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம கார் உள்ளே நுழைஞ்சு போகும்போது அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். மத்தியானம் லஞ்சுக்கு நாங்கள் ஆலியாருக்கு முன்னாடி அருண் மெஸ்ஸுன்னு ஒரு இடத்துல சாப்பிட்டோம். இது பாருங்கள், இந்த மெஸ்ஸு தான். இது ஃபுல்லாக லேடிஸ் தான் நடத்துகிறாங்க. இங்கே மீன் குழம்பு கிடைக்கும், மீன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை கிடைக்கும். நல்லா ஹோம்லி ஃபுட்டு தான். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வரும்போது இங்கே தான் சாப்பிடுவோம் மத்தியான நேரத்தில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்து ஆழியார் பவர் ஸ்டேஷன். இங்கே வந்து ஆழியார் டேம்லேருந்து வர தண்ணி வச்சு கரண்ட் எடுக்கிறாங்க. ஒரு குட்டி ஸ்டேஷன் தான். இப்போ வந்து நம்ம ஆழியார் டேமுக்குள்ளே நுழைய போகிறோம். இந்த ஏலோ கலர் பிரிட்ஜை வந்துட்டாவே ஆழியார் டேம் தான். இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ஆழியார் டேம் தெரியும். இது 1962 கட்டினது. இதை கட்டினது வந்து காமராஜர் ஐயா தான். அவர் பீட்டில் தான் நிறைய டேம் வந்து இந்த ஏரியாவில் கட்டியிருக்காங்க. இது வந்து 1962 கட்டப்பட்ட ஒரு டேம். இதனால் வந்து நான் கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்களேன், இதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. பாருங்கள் எவ்வளோ கும்பல் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து 6 கிலோமீட்டர் வந்து மங்கி ஃபால்ஸ். மங்கி ஃபால்ஸில் வந்து அது ஒரு எல்லாருமே குளிக்கலாம். ஆனால் டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும். ஆழியார் செக் போஸ்ட்டில் வந்து டோக்கன் வாங்கிட்டு அப்புறம் போகணும். அப்படி லெஃப்டில் கம்மியாகி இதுதான் பாருங்கள் ஆழியார் டேம்னுடைய என்ட்ரன்ஸு. இங்கே வந்து டோக்கன் வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் ஆழியார் டேமில் இருக்கிற அந்த கார்டனெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த கும்பலாக இருக்குது பாருங்கள். எல்லாமே பாருங்கள் டோக்கன் வாங்குறதுக்கு அப்படியே எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. ஒரு லைனில் நிற்கிறாங்க பாருங்கள். பின்னாடி தெரியுது தான் டேம். எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்கள். எல்லாம் வால்பாறை போயிட்டு ரிட்டர்ன் ஆனவங்களும் இருக்காங்க. இதில் வால்பாறைக்கு போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ சீசன்னால் சாட்டர்டேங்க பாருங்கள் எவ்வளோ கும்பல் இருக்குது பாருங்கள். செக் போஸ்ட் வந்துருச்சு. இங்கே செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு பாருங்கள், இந்த செக் போஸ்ட் இங்கே என்ட்ரி போட்டுட்டு தான் நம்ம மேலே ஏறணும். வால்பாறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் என்ட்ரி போட்டுட்டு தான் நம்ம போகணும். டிக்கெட்டுக்கும் கேமராவுக்கும் ரெண்டுக்குமே நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஃபஸ்ட்டில் வந்து மக்கி ஃபால்ஸ் வரும், அதுக்கப்புறம் வால்பாறை போகணும். இப்போ வந்து நம்ம மலை மேலே ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரோடு பாருங்கள், 2 சைடும் காடாக இருக்கும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக தான் போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேமுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக விலங்குகள் வந்து ரோட்டை ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து கிராஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்குள்ளே போகும். அது எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம போகணும். இரவு நேரத்தில் யானைகள் கூட இந்த இடத்துல கிராஸ் பண்ணும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் மக்கள் போவாங்க. நீங்களும் பார்த்தே வாங்க. இப்போ வந்து நம்ம மக்கி ஃபால்ஸ் என்ட்ராக போகிறோம். மக்கி ஃபால்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஆனால் இப்போ மழை பெய்யறனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த ஏர்போர்ட்டு காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே தான் ஏறி ஒரு 50 அடி போனோம்னா உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, குளிக்கலாம். அது ஆனால் இப்போ அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம நேராக வால்பாறைக்கே போயிடலாம். இப்போ நம்ம வந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நம்ம வந்து கவனமாக தான் போகணும். பாருங்கள், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை லெஃப்ட் கீப்பப் பண்ணியே தான் போகணும். அப்போ தான் அவங்களுக்கு சேஃப். இப்போ பாருங்கள், எல்லாம் அவங்கெல்லாம் லெஃப்ட்டில் தான் வராங்க, நம்மளும் லெஃப்ட்டில் தான் போகணும். ஏன்னா ரொம்ப நேரம் டேர்னிங்ஸ் இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் வண்டி ஓட்டணும். மலையில் ஏறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இறங்குறவங்க மெதுவாக தான் வரணும். மலையில் ஏறவங்களுக்கு வழி விட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த வண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம மேலே ஏறுறோம்.
அவர் சிக்னல் கொடுத்துட்டு ரிவர்ஸில் போயிடுவார் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வழி விட்டதுக்கப்புறம் தான் அவங்க கீழே இறங்குவாங்க. இதுதான் மலையில் ஏறும்போதும் இறங்கும் போதும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய வழி முறை. இங்கே பாருங்கள், அவங்க மேலே ஏற நம்ம வண்டிக்கு வழி விடுறாங்க. இது மாதிரி செய்யும்போது சேஃபாக போவாங்க. ஏன்னா மலையில் ஏறும்போது நம்மளுக்கு ரிஸ்க்கு ஜாஸ்தி. அதனால் வழி விட்டு நம்ம கரெக்டாக போனோம்னா அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. வால்பாறை மலை ஏறும்போது மொத்தம் 40 ஹேர்பின் பெஞ்ச் இருக்குது. நம்ம பார்த்துட்டே வாங்க. அதனால் ஒவ்வொரு பெஞ்சும் வரும்போதும் கவனமாக லோ கியர் போட்டு தான் நம்ம மேலே ஏறணும். இப்போ ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் வருது. இதுதான் நம்பர் 1. எனக்கு எப்படி வண்டி திருப்புதுன்னு பாருங்கள். எப்படி கீப்பப் பண்ணி தான் நம்ம மேலே ஏறணும், கவனமாக ஏறணும். நம்ம ஃபஸ்ட் கியர் இல்லாட்டி செகண்ட் கியர்லேயே தான் மேலே ஏறணும். இறங்கும் போதும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் கியர் இல்லாட்டி செகண்ட் கியர் தான் இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு சேஃப். அது எப்படி கீப்பப் பண்ணியே போவோம். இப்போ பாருங்கள், கீழே பாருங்கள், ஆழியார் டேம் தெரியும். நம்ம எவ்வளோ தூரம் ஹைட்டு மேலே ஏறிட்டோம்னு பாருங்கள். கீழே குட்டியாக தெரியுது பாருங்கள் டேம், தெரியுதா? இப்போ எவ்வளோ தூரம் நம்ம ஹைட் ஏறி இருக்கோம்னு பாருங்கள். அது வரிசையாக பார்த்துட்டே போவோம் வாங்க. இந்த ஏரியாவில் நம்ம வரையாடுகளை பார்க்கலாம். வரையாடுகள் அழிந்து வரும் விலங்குகளில் ஒன்று. இது தமிழ்நாட்டிலையும் பார்க்கலாம், மூணார்லேயும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வால்பாறை பகுதியில் மட்டும்தான் இந்த வரையாடு வளருது. அதனால் கவர்மெண்ட் இதுக்கு தனியாக கேர் கொடுத்து பாதுகாத்துட்ருக்காங்க. நான் போன நேரம் இது பார்க்க முடியல. அதனால் என்னுடைய பழைய ஃபோட்டோஸ், நான் எடுத்த ஃபோட்டோஸை உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ அட்டைக்கட்டின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட்டு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேயும் டீ குடிக்கிறேன், டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் மேலே ஏறலாம். இதில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கே நம்ம டோக்கன் போட்டுவிட்டு டிக்கெட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வியூ பாயிண்ட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஏரோபோர்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. பார்த்துட்டே வாங்க. இன்றைக்கி மழை பெய்யறனால இன்றைக்கி அவங்களுக்கு விசிட்டிங் டைம் கிடையாதுன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் விசிட்டர்ஸ் நாட் அலோடுன்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் பாருங்கள், ஃப்ரீயாக தான் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து காடம்பாறை டேம்க்கு போகிற வழி இது. இப்படி போனால் வால்பாறை, இது வந்து காடம்பாறை டேம் போகிறது. இதில் காடம்பாறை டேமில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, கீழே ஆழியார் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி அப்பர் ஆழியார்னு ஒரு டேம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பெர்மிஷன் கிடையாது, அது வந்து ப்ரொஹிபிட்டட் ஏரியா. அந்த வேலை செய்கிறவங்க மட்டும் உள்ளே போவாங்க. நம்ம போகணுன்னு சொன்னிங்கன்னா ஒரு டனல் இருக்கும், அந்த டனலில் வந்து நம்ம ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போய் அங்கே தான் வந்து அந்த பம்பிங் ஸ்டேஷன் இருக்கும். அதில் என்ன பியூட்டி கேட்டிங்கன்னா, கரண்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியை மறுபடியும் பம்ப் பண்ணி காடம்பாறை டேமுக்கு கொண்டு போவாங்க. கொண்டு போய் ரீசைக்கிள், இந்த டேமில் வர தண்ணியை வந்து மறுபடியும் வந்து கரண்ட் எடுப்பாங்க. இது வந்து வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது தமிழ்நாட்டில் இங்கே தான் இருக்குது. இதை பண்ணது வந்து யார் பேரில் பண்ணாங்கன்னா, ஐயா காமராஜர் ஐயா காலத்தில் தான் பண்ணாங்க. வால்பாறை சுற்றிலுமே நிறைய டேம்ஸ் இருக்குது. எல்லா டேம்ஸுமே பார்த்திங்கன்னா ஒன்று கனெக்டடாக இருக்கும். ஒன்று வந்து வாய்க்கால் வழியாக போகும், இல்லாட்டி டனல் வழியாக போகும். எல்லா தண்ணியுமே வேஸ்ட் பண்ணாமல் அதை கரண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கடைசி விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி காமராஜர் ஐயா காலத்திலேயே வந்து அதை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மழை அங்கே பாருங்கள், மேகம் பாருங்கள், மழை மேகம் வந்துட்டுருக்கு. நான் கை கட்டுறோம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து பவர் ஸ்டேஷன் இருக்குது. அதுதான் காடம்பாறை பவர் ஸ்டேஷன், அதில் தான் இருக்குது. அந்த டனல் சொன்னேன்ல, மேலே வந்து காடம்பாறை டேம் இருக்குது, கீழே வந்து அப்பர் ஆழியார் டேம் இருக்குது, நடுவில் தான் அந்த பவர் ஸ்டேஷன் இருக்குது. அதில் வர கரண்ட்டை தான் அங்கே இருந்து எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த வேலி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டாக வந்து ஒரு வெள்ளைக்காரர், அது ஜெர்மன்லேருந்து வந்தவர் வந்து கேனைட்டை அடிபட்டு இறந்து போயிட்டார் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அது இந்த இடம் தான் பாருங்கள். அதனால் யானை எப்போ வேணால் இந்த ஏரியாவில் வரலாம், கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். இது வாட்டர்ஃபால் எஸ்டேட்டு. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மரம் சீசன் அப்போ மரம் ஃபுல்லாக பூத்துருக்கும், இப்போ லேசாக தான் இருக்குது. இன்றைக்கி இங்கே காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். இந்த மரத்தினோட சத்தம் பாருங்கள் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். வால்பாறையில் 3 டைப்பு மங்கி இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து மெக்காக்குன்னு சொல்லுவாங்க, காமன் நம்ம ஊரில் இருக்கிற அதே குரங்கு தான். பாருங்கள் குட்டிகளோட எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ் எஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதனால தான் இந்த ஏரியாவுக்கு பேர் வாட்டர் ஃபால்ஸுன்னு பேர் வந்துச்சு. இப்போது நம்ம மேலே ஏறும்போது அதிகமாக மழை பெய்யாதனால தண்ணி கொஞ்சமாக தான் வந்துச்சு. ஆனால் மழை காலத்தில் பயங்கரமாக ஆர்ப்பரித்து பயங்கர சவுண்டில் வரும் பாருங்கள். இதில் குட்டி குட்டி கடைகள் இங்கே இருக்கும். இந்த ஏரியா இருக்கவங்க இங்கே வந்தால் கடை வீதிக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பாருங்கள் தூரத்தில் தெரிய பாருங்கள், குட்டியாக தண்ணி விடுக்குது. ஆனால் இப்போ மழை பெய்யலாதனால இனிமேல் தான் தெரியுது பாருங்கள். இனிமேல் தான் இதில் வந்து மழை ஜாஸ்தியாக இருக்கும்போது அருவியாக தண்ணி கொட்டும். இந்த ஏர்போர்ட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அங்கே தான் வாட்டர் ஃபால்ஸு. இதை வச்சு தான் இந்த ஏரியாவுக்கு பேர் வாட்டர் ஃபால்ஸுன்னு பேர் வந்துச்சு. இவ்வளோ நேரம் நம்ம காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணோம். இனிமேல் பாருங்கள் டீ பிளான்டேஷன்ஸ் வந்துருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், மனசுக்கு ரம்மியமாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வரலாம். இயற்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஒரு மன ரம்மியத்தை கொடுக்குதுன்னு பாருங்கள். இதில் ட்ராவல் பண்ணும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம கவலையெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். நாங்கள் அப்படி தான் ஜாலியாக ட்ராவல் பண்ணோம். நீங்களும் வாங்க எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும். 2 பக்கத்துலேயும் தேயிலை தோட்டம் தான், ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் மழை ஆரம்பிச்சிருச்சு. மழையிலேயே நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம். அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. மழையில் ட்ராவல் பண்ணுறது ஒரு சுகம் தானே. பாருங்கள் வால்பாறை மழை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். திடீர்னு பெய்யும், திடீர்னு நின்றுடும்.
ரோட்டில் தண்ணியே நிற்காது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் டக்குன்னு ஓடிடும். இப்போ பாருங்கள் மழை நின்றுச்சு. இதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம போகிறது ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டு, ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இங்கே நின்று கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். ஒரு அழகான டீ கடை இருக்குது. நல்லா சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு இந்த இயற்கையை ரசிக்கலாம். நாங்கள் நின்ன நேரம் நல்லா காற்றடிச்சிச்சு. பயங்கர குளிராக இருந்துச்சு. பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டு. நிறையா ரீல்ஸ் எல்லாம் இதில் பண்ணி தான் அந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கடையில் சூடாக பஜ்ஜி போட்டு கொடுத்தாங்க. டீ நம்ம என்ன டீ கேட்டால் கொடுப்பாங்க. லெமன் டீ, பிளாக் டீ வித் மில்க்கு, எந்த டீ கேட்டால் போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த குளிருக்கு இங்கே ஒரு டீ சாய் போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி டீத்தூளும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே திரும்பி போகிறவங்க இங்கே வாங்கிக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ கும்பல் இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நீங்களும் கொஞ்சம் அப்படி எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த ஏரியாவில் மிஸ்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. மழையும் பெய்யுது, மிஸ்ட்டும் இருக்குது. ரொம்ப கவனமாக தான் போகணும். ஏன்னா அந்த சைடை பாருங்கள் ரொம்ப ரோடே தெரியாத அளவுக்கு மோசமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாக் லேம்ப் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி ஹெட்லைட் போட்டுட்டு தான் போகணும். இல்லாட்டி பிளிக் பண்ணிகிட்டே போங்க. இல்லாட்டி ஏத்தாப்பில் வர வண்டிக்கும் தெரியாது, நம்மளுக்கும் போகிறது ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்லோவாக தான் போகணும். ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா இதை விட திக்காக கூட மிஸ்டேக் சில சமயத்தில் இருக்கும். அதனால் நம்ம அவசரப்படாமல் நிதானமாக கவனமாக தான் போகணும். ஆனால் நேச்சர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எங்கேயாவது வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட போகலாம். ஆனால் ரொம்ப கவனமாக போங்க. முதல்ல வந்து மலையில் ஏறணும். இது மலையினோட அடுத்த பகுதி. இப்போ இறக்கம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக டவுன் தான். அதனால் இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாக இறங்கி தான் போகிறோம். வண்டி கவனமாக ஓட்டணும். மிஸ்ட் வேறு இருக்குது. அதனால் கவனமாக போகணும். ஏத்தாப்பில் வர வண்டிக்கு நம்ம வழி விட்டுட்டு நம்ம கவனமாக வண்டி ஓட்டிகிட்டு போகணும். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். கிளைமேட் சூப்பராக இருக்குது பாருங்கள். மழையும் பெய்யுது, மிஸ்ட்டும் இருக்குது. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஹேர்பின் ரோடோடைய கடைசி ஹேர்பின் பெண்டுக்கு வந்துட்டோம். 40th பெண்டு இதுதான் கடைசி. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து நேராக கரும்பல் எஸ்டேட்டுக்கு போகும். நம்ம யூட்டர்ன் எடுத்து கீழே அப்படியே ரைட்டில் திரும்பிடுவோம் வால்பாறைக்கு போகிறது. இந்த பாருங்கள் கீழே இறங்குற வண்டியெலாம் வால்பாறைக்கு போகும். அதில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கருமலை எஸ்டேட்டுக்கு போகிற வழி. நம்ம எப்படியே டர்ன் பண்ணி இப்போ வால்பாறைக்கு போகிறோம். இதை தான் கடைசி ஹேர்பின் பெண்டு, 40th ஹேர்பின் பெண்டு. இது வந்து ஐயர்பாடி எஸ்டேட். ஐயர்பாடி எஸ்டேட்டுக்குள்ளே வந்த உடனே எங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிச்சு. வாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். நான் நினைக்கவே இல்லை. திடீர்னு
கார் பார்த்தோம் நாங்கள். அதாவது காட்டு மாடுகளை நிறையா பார்த்தோம். ஒரு 30 ஏறத்தாழ ஒரு 30 பெரிய ஒரு கூட்டத்தை பார்த்தோம். என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ மாடுகள் வந்து காட்டில் வந்து இப்போ பாருங்கள் வரிசையாக வருது பாருங்கள். உண்மையாலுமே எங்களுக்கு ஒரு பெரிய லக்கு தான், ஜாக்பாட் தான் அது. நல்லா என்ஜாய் பண்ணோம். நின்று லோ லைட்டாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நாங்கள் வந்து அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ எத்தனை மாடு பாருங்கள் வருது பாருங்கள். இது எல்லாமே காட்டு மாடு தான், கார்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலவங்க இதை வந்து பைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. தமிழ்நாட்டில் பைசன் கிடையாது, காட்டு எருமை கிடையாது. இது வந்து காட்டு மாடு தான். அதனால் காட்டு மாடுன்னு தான் நம்ம சொல்லணும். பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒன்று உட்காந்து பாருங்கள், படுத்துட்டு அசை போட்டுட்டு இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஒரு குட்டி ஒடியாரம் பாருங்கள் வருதா, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எங்களுக்கு நேரம் போகிறதே தெரியல. கொஞ்சம் நேரம் நின்று அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போனோம். ஆனால் இந்த அனிமல்கிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி ரொம்ப தூரத்துலேருந்து தான் பார்க்கணும். பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கவோ அதை வந்து செல்ஃபி எடுக்கவோ கூட. நிறைய பேர் முன்னாடி வந்து அந்த மாதிரி செஞ்சு அந்த தப்பை செஞ்சு இந்த மாட்டுகிட்ட மாட்டியிருக்காங்க. ரொம்ப ஆபத்தான மிருகம். அதனால் தூரத்துலேருந்தே என்ஜாய் பண்ணுங்கள். இது முடிச்சுட்டு நேராக நாங்கள் வால்பாறைக்கு ரூமுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து லென்த்தாக தான் போயிருக்கோம். நாளைக்கு வந்து காலையில் ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் வந்து வால்பாறையை எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய இடம் நாளைக்கு தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். தொடர்ந்து எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். மீண்டும் வால்பாறை பார்ட் 2ல் உங்களை சந்திக்கிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் நிறைய அட்வென்ச்சர்லாம் இருக்குது. நிறையா வீடியோஸ் எடுத்திருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.